ஒரு அன்பான ஆலோசனை, அதாவது ஆண்டவர் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு என்கிட்ட கேட்டால், வேதத்தில் வச்சு பார்த்ததில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ரொம்ப நினைங்க, அவ்வளோதான். அதாவது அவரை சார்ந்ததை ரொம்ப நம்ம நினச்சிட்டு இருந்தாலே நம்ம அறியாமல் ப்ரேயருக்குள்ள ப்ரைஸ்க்குள்ள எல்லாம் போயிடுவோம். இந்த துதிக்குள்ள, இந்த ஜெபத்துக்குள்ள அந்த 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 அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகிடும். நம்ம எதை நினைக்கணும், வேறு நினைவுகள் வரும்போது நம்ம கடிந்து வேண்டாண்டவர், இந்த நினைவு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கு, இது என்னை விட்டு மாத்திரு. அதனால தான் தாவீது 143 சங்கீதம் 5வது வசனத்தில், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். ஆமென். நினைக்கிறேன், தியானிக்கிறேன். இதுக்கு வரம் தேவையில்ல. நம்ம வரம் கேட்கறதே, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நினைக்கிறேன், நம்ம அந்த நினைச்சு அப்படி இருந்துட்டு, இந்த நீங்க நினைக்கும் போதே அவர் கூட, ஏன்னா நினைவுகளை அவர் தூரத்தில் இருந்து அறிகிறார். ரொம்ப நினைங்க அவரை. அதுக்கு கார் டிராவல் பண்ணும்போது நினைக்கலாம், சும்மா இருக்கும்போது நினைக்கலாம். ஆமாம், ஒர்க் பண்ணும்போது அப்படியே அவரை நினச்சிட்டு ஒர்க் பண்ண ஒர்க்கு சூப்பராகிடும். தானியேலுடைய ஒர்க்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சான் ஃபுல்லாக. அந்த நினைவு மண்டலத்தை முதல்ல சரி செய்ய கர்த்தரிடத்தில் கிருபை கேளுங்க. நான் எதை நினைக்கிறேன், நம்ம நினைவில் தானங்க அந்த நினைக்கிறதுல தாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நைட்டு நமக்கு நிறைய நேரம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? ஃபுல்லாக படுத்திருந்து நினைச்சிட்டு இருக்காது. எதை நினைக்கிறோம்? தாவீது சொல்லுகிறார், படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கிறேன். அப்படியே நினைச்சிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு சவால் அப்படியே ஈட்டிய தூக்குனா என்ன எவ்வளோ அழகா காத்தீங்க ஆண்டவரே. நம்ம இதை மறந்துட்டு, ஆனால் அந்த படுபாவி ஈட்டியை தூக்கி, நான் இதே இந்த ஹார்ப்பை தூக்கி அவனை அடிக்க எவ்வளோ நேரம் தான் ஆகும், இனி நாளைக்கு தூக்கட்டும், அப்புறம் இருக்கு. என் நேரத்தை நான் எதையோ நினச்சி வீணாக்காம அவரை நினச்சி எப்போதும் இயேசுவோடு. ஏனோக்கு யாரு? எப்போதும் அவரோடு. இயேசு சொல், நானும் பிதாவுமாக இருக்கிறோம். என்ன இல்லாமல் நீங்க அவரை பார்க்க முடியாது, அவர் இல்லாம என்ன பார்க்க முடியாது.